அக்காவோட பிறந்த நாளைக்கு தம்பி என்ன கிஃப்ட் பண்ணுறாருன்னு வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். கிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா நேமெல்லாம் எழுதியாச்சுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முன்னாடியே ரெடி பண்ணது க்ரீட்டிங் கார்டு. ஸோ அவனே பார்த்தீங்கன்னா அவனோட ஐடியாவில் வந்து ஒரு க்ரீட்டிங் கார்டு ரெடி பண்ணாங்க. இது வந்து அவங்க அக்காவுக்கு காமிக்கல இது வரைக்கும். எதனாலனா ஒரு நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா தனியாக ரூமில் போயிட்டு இந்த க்ரீட்டிங் கார்டு ரெடி பண்ணாங்க. அவங்க அக்காவுக்கு இது வரைக்கும் காமிக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அக்காவுக்கு வந்து எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது ரொம்பவே சந்தோஷப்பட்டா. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு சூப்பராக பார்த்தீங்கன்னா க்ரீட்டிங் கார்டு ரெடி பண்ணியிருந்தாங்க. எப்பயுமே ரித்திக் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவிட்டிலலாம் கொஞ்சம் நல்லாவே இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த க்ரீட்டிங் கார்டு அவங்க அக்காவுக்கு மட்டும் இல்லைங்க, என்னோட பர்த்டேக்கு, அவங்க அப்பாவோட பர்த்டேக்கு, ஃபாதர்ஸ் டே, இந்த மாதிரி முக்கியமான நாள்லலாம் பார்த்தீங்கன்னா க்ரீட்டிங் கார்டு வந்து ரெடி பண்ணி எங்களுக்கு கொடுப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ட்ராயிங் வரைஞ்சி அதுக்கப்புறமா என்ன டேவோ அதை வந்து மென்ஷன் பண்ணி கொடுக்குறது ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்க. ஸோ எப்பயுமே வந்து ரித்திக்கு இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்குது. அதே மாதிரி இந்த தடவையும் ஒரு க்ரீட்டிங் கார்டு வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு கிஃப்ட்டு என்னென்னு நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். வாட்ச் தாங்க வாங்கி கொடுத்தோம். ரொம்ப நாளாக தனு கேட்டுட்டு இருந்த ஒரு பொருள் தான். ஆனால் இந்த வாட்டி அவளோட பர்த்டேக்கு வந்து வாட்ச் வாங்கி கொடுப்போன்னு எதிர்பார்க்கவே இல்லை. தனுக்கே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு. இந்த வீடியோவில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டா. இந்த வாட்ச் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மாடல் வாட்ச்சு எக்ஸாம் டைமில் பார்த்திங்கன்னா தனுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். அதனால தான் இந்த மாதிரி மாடல் வாட்ச்சு வாங்கி கொடுத்தோமே. நெக்ஸ்ட்டு இன்றைக்கி தனுக்கு பர்த்டே. அது இல்லாமல் வீட்லேயும் இருந்தாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமையலே இன்றைக்கி பண்ணலான்னு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா உளுத்த வடை தாங்க. ஸோ 2 பேருக்குமே உளுத்த வடைனா ரொம்பவே இஷ்டம். ஹைதராபாத்தில் இருக்கும்போது அடிக்கடிக்கு செய்வோம். ஆனால் இங்கே வந்துட்டு பின்னாடி கொஞ்சம் ரேராக தான் செய்கிறோமே. அதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னியும் கார சட்னியும் தாங்க செஞ்சேன். ஸோ இது 2ம் வச்சு உளுத்த வடை சாப்பிட்டா டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் செஞ்சுக்கிட்டோம். இப்போ நாங்கள் சாப்பிட தான் போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஸ்வீட்டுனா குலோப் ஜாமுன். ஸோ அதை தான் செய்யறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி மத்தியானம் வரைக்கும் ரெஸ்ட் இல்லாத வேலையாக தாங்க போயிட்டு இருந்தது. இருந்தாலும் வந்து பசங்க வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டமாக செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் சாப்பிடுவாங்க. அதனால தாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டமாக செஞ்சு கொடுத்தா. அது இல்லாமல் தனுக்கும் வந்து இந்த ஐட்டம் எல்லாம் பிடிக்கும். 2 பேருக்குமே பார்த்திங்கன்னா பிடிச்சதை தான் இன்றைக்கி பார்த்து நான் செஞ்சேனே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதியானமாக சிக்கன் பிரியாணி தாங்க செஞ்சேன். இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எங்கள் ஊர்லேயே சிக்கன் கடை போட்டுட்டாங்க. அதனால் சிக்கனும் பார்த்திங்கன்னா ஈஸியாக வாங்க முடிஞ்சுது. இப்போ பிரியாணியும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ எப்பயும் போல் தாங்க செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ அவ்வளோதான், நாங்கள் சாப்பிட போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.